நாடாளுமன்றத்தில் மூஞ்சி தொங்கி போச்சு பாஜகவுக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு, ஏன் அப்படி பேசியிருக்கிறார் பார்த்துருவோம் வாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தோல்வியுற்றது அப்படின்னு பாஜக எல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்களே. என்னப்பா தோல்வியுற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்களே, அது தோல்வி ஆகிப்போச்சு. அதுக்கு அவங்க இணைச்சிக்கிட்டது அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த கருப்பு சட்டம் போச்சு, அவுட்டு, அவங்களுக்கு இது நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி, நம்மக்கிட்ட என்ன ஆட்டம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசி ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மகிழ்ச்சியோட ஒரு புது எனர்ஜியோட உங்கள் முன்னாடி நிற்கிறேன். டீலிமிட்டேஷன் என்னும் கருப்பு சட்டத்துக்கு எதிரான நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. நேற்று முன்தினம் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்ட நகலை கொளுத்தினேன். அதுவே நேற்று திண்டுக்கல்ல வெற்றிக்கான வெடியை கொளுத்தினேன். தீ பரவட்டும்னு சொன்னேன், அது பார்லிமெண்ட் வரை பற்றிக்குச்சு. தொகுதி மறுவரைகிற என்ற பேரில் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்ட கருப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்த எல்லாருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்னுடைய நன்றி நன்றி நன்றி. பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற மாறு விஷயத்தில் இந்த சட்டத்தை பாஜக கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் இந்த ஏமாற்று திட்டத்தை முன்னாடி நின்று தோற்கடித்ததே பெண்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய சல்யூட். இந்த தொகுதி மறுவரையறை சட்டம் யாரெல்லாம் நம் நண்பர்கள் என மட்டும் அடையாளம் காட்டலை, தமிழ்நாட்டின் துரோகிகள் யாருன்னு அவங்க வாயாலே சொல்ல வச்சிருக்கு.